வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். சிவகாமியின் சபதத்துல நம்ம இதுவரைக்கும் எத்தனை அத்தியாயம் பார்த்திருக்கோம்? 8 அத்தியாயம் பார்த்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9வது அத்தியாயம். அத்தியாயத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை அப்படின்றதுதான். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். சிவகாமியின் சபதம் பாகம் 1 பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் 9. அதோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா விடுதலை. யாரோட விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். பரஞ்சோதியோட விடுதலை தான். ஆனா எப்படி விடுதலை செய்யப்படுறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப பரஞ்சோதியை காப்பாத்துறதுக்கு ஓட்ட பிரிச்சு ஒரு கயிறு உள்ள வந்தது இல்லையா? அந்த கயிறு வழியா மேல ஏறினானா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயம் முடிவடைஞ்சது. இப்ப என்ன ஆகுது பாருங்க, கயித்து வழியா மேல போயிட்டே இருக்கானா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 இரும்பு கரங்கள் அப்படியே அவனை தூக்கி மேல நிறுத்துதுங்க. பார்த்தா அங்க யாரு நிக்கிறா அப்படின்னா புத்த பிக்ஷு நிக்கிறாரு. அந்த புத்த பிக்ஷுக்கு பின்னாடி ஒரு இளம் புத்த பிக்ஷு நிக்கிறான். புத்த பிக்ஷு இப்போ பரஞ்சோதி கிட்ட சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜாடையா சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த இளம் புத்த பிக்ஷு இருந்தா இல்லையா, அவன்கிட்டயும் ஜாடையா சொல்றாரு. அந்த கயிறை எல்லாத்தையும் எடுத்து பை இருக்கு பாருங்க, அந்த பைக்குள்ள வச்சிடு அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவனும் செய்யறான். இப்ப 3 பேரும் மெதுவா என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விட்டு போறாங்க. பரஞ்சோதி பாக்குறான், காஞ்சி மாநகரம் அவ்வளவு அழகா இருக்கு. நில ஒளியில அவ்வளவு அழகா பிரகாசிச்சுட்டு இருக்கு அந்த நகரம். அதையும் பார்த்துக்கிட்டே என்ன பண்றான் பரஞ்சோதி, புத்த பிக்ஷு என்னெல்லாம் சொல்றாரோ அதை கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான். அவர் உட்கார்ந்தா இவன் உட்காந்துருவான். அப்புறம் அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னா நடக்க ஆரம்பிச்சிருவான். வீதியில யாராவது வராங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது சமிக்ஞை கொடுத்தா அதையும் புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டே இருக்கான் பரஞ்சோதி. அங்க இருந்து தப்பினா போதும் அப்படிங்கறதுதான் அவனுடைய ஆசை இல்லையா? அது நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு 7-8 கட்டிடங்கள் கடந்ததுக்கு அப்புறமா ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறைய பன்னீர் மரங்கள் அடர்த்தியா நிக்குதுங்க. அங்க போய் நிக்கிறாரு புத்த பிக்ஷு. அந்த பன்னீர் மலர்கள் இருக்கு பாருங்க, அது நிலா வெளிச்சத்துல பட்டு வெள்ளி பூக்கள் மாதிரி தெரியுதான். அது மட்டும் இல்ல, அதோட வாசம் அவ்வளவு அற்புதமா அந்த இடத்துல மனம் பரப்பிட்டு இருந்திருக்கு. இப்ப புத்த பிக்ஷு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பக்கம் பாக்குறாரு, யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எங்க இருந்து இறங்குறாரு, அதாவது அந்த மேற்கூரையில இருந்து ஒரு பன்னீர் மரத்தை புடிச்சு சரசரன்னு கீழே இறங்குறாரு. இதே மாதிரி புத்த பிக்ஷு, அந்த இளம் புத்த பிக்ஷுவும் இறங்குறான், பரஞ்சோதியும் இறங்குறான். அந்த கட்டிடம் பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கு. அதுதாங்க புத்த விகாரம். அதாவது காஞ்சி மாநகர்லயே ரொம்ப பெரிய புத்த விகாரம், அதாவது ராஜ விகாரம்னு சொல்லுவாங்க. அங்கதான் புத்த பிக்ஷு யார கூட்டிட்டு வந்திருக்கிறா, பரஞ்சோதியை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த புத்த விகாரத்துல பாத்தீங்கன்னா புத்தருடைய திருப்பல் இருக்கு இல்லையா, பல் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பல்லவ மன்னர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தா கூட எல்லா மதத்தையுமே சரிசமமா நினைச்சாங்களாம். அப்படி இந்த புத்த விகாரம் ராஜ மானியத்தை பெறக்கூடிய ஒரு ராஜ விகாரமா இருந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா பல தொழிலதிபர்கள், அதாவது காஞ்சி மாநகர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நிறைய பேர் புத்த மதத்தை ரொம்ப பிடிச்சவங்களா இருந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு தொழிலதிபர், அதாவது தனதாசன் அப்படின்னு ஒரு தொழிலதிபர் தன்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ, உடம்பு சரியாச்சுன்னா புத்த விகாரத்தை நல்ல பெருசா கட்டி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அவருடைய மகனுக்கு உடம்பு சரியாயிருச்சு புத்த பகவானுடைய கருணையினால. அதனால இந்த புத்த விகாரத்தை ரொம்ப பெருசா நிர்மாணம் பண்ணி கொடுத்திருந்திருக்காரு அந்த தனதாசன். ஆக மொத்தத்துல புத்த விகாரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கட்டிடமா இல்ல, ரொம்ப அழகா விஸ்தாரமா இருக்கு. இத பாக்குறான் பரஞ்சோதி, ஆஹா எவ்வளவு அழகான கோயில் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே புத்த பிக்ஷு அவனுடைய வாயை பொத்துறாரு. இப்போ ராஜ விகாரத்துக்குள்ள இவங்க அந்த பரந்த வெளியில நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு எதிர் திசையில நிறைய கட்டிடங்கள் இருக்கு. அந்த கட்டிடங்கள்ல இருக்கக்கூடிய இருண்ட நிழல்ல இருந்து 2 வெண்புறவிகள், அதாவது வெள்ள குதிரைகள் வருதாமா. அதுல ஒருத்தர் நடுத்தர வயது நிரம்பியவரா இருக்காரு. இன்னொரு குதிரை மேல இருக்கிறவர் வாலிப வயது உள்ளவரா இருக்கிறாரு. 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா முண்டாசு கட்டியிருக்காங்க. இதெல்லாமே யார் பாக்குறா, புத்த பிக்ஷு, பரஞ்சோதி, அந்த இளமையான புத்த பிக்ஷு, இவங்க எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப 2 குதிரைகளும் ராஜவிகாரத்தை நோக்கி வருதுங்க. அதுல பெரியவரா இருக்கக்கூடியவர் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்றாரு. இளையவரா இருக்கக்கூடியவர் தர்மம் சரணம் கச்சாமி அப்படின்றாரு. அடிகளே 2ஆம் ஜாமத்துக்கு அப்புறம் யாரும் வெளியே போக கூடாது அப்படின்றது தெரியாதா அப்படின்னு பெரியவர் கேட்கும் போது இவர் சொல்றாரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு சொன்ன உடனே துறவிகளுக்கு இது பொருந்துமா அப்படின்னு புத்த பிக்ஷு கேட்கிறாரு. உடனே அந்த முதிய வீரர் கேட்கிறாரு, இந்த நேரத்துல எங்க கிளம்புனீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே புத்த பிக்ஷு சொல்றாரு, இவன் என்னுடைய சிஷ்ய பிள்ளை, காஞ்சிக்கு புதியவன், கொஞ்ச நேரம் காணாம போயிட்டு அவனை தேடி பிடிச்சு இப்பதான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எந்த ஊர் அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது செங்காட்டங்குடி, கீழே செங்காட்டங்குடி அப்படின்ட்டு சொல்றாரு. ஓ
இன்னைக்குதான் 2 பேரும் வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி புத்த பிக்ஷு சொல்றாரு. தங்கள் திருநாமம் என்னவோ அப்படின்னு கேட்கவும் நாகநந்தி அப்படின்னு சொல்றாரு புத்த பிக்ஷு. இப்ப 2 பேரும் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது சொல்லிட்டு போறாரு அந்த வீரர், இனி வந்து இந்த நள்ளிரவுல போகக்கூடிய காரியம்லாம் இருக்கக்கூடாது, உங்க சிஷ்ய பிள்ளைக்கும் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப வந்து புத்த விகாரத்துக்குள்ள 3 பேரும் போறாங்க. வெளிக்கதவை வந்து சாத்தப்படுது. தூரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்ப்ப கிரகத்துல வந்து தீபங்கள்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. பரஞ்சோதி இதெல்லாம் பாக்குறான், எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அங்க வந்து அகில் வாசனை வந்து அவனுக்கு வந்து அப்படியே மூக்க தொலைக்குது. அவ்வளவு அற்புதமான இடமா இருக்கு அந்த இடம். அந்த நேரத்துல புத்த பிக்ஷு சொல்றாரு, தம்பி உனக்கு வந்து பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆபத்து வந்தது எனக்கு அப்படின்னு கேக்குறாப்ல. உடனே அவர் சொல்றாரு, வந்தது யார் தெரியுமா, அந்த குதிரையில 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க 2 பேர் யார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. யாரு, எனக்கு எப்படி தெரியும், நான் காஞ்சிக்கு புதியவன் ஆயிட்டேன், ஏன்ட்டு கேட்டா எப்படி அப்படின்ட்டு அவன் கேக்குறான். உடனே சொல்றாரு புத்த பிக்ஷு, அந்த 2 பேரும் யாரு அப்படின்னு சொன்னா மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய புதல்வனான நரசிம்மரும் அப்படின்னு சொன்ன உடனே பரஞ்சோதிக்கு தூக்கி வாரி போடுதுங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறான். உடனே புத்த பிக்ஷு சொல்றாரு, ஆமா அவங்க 2 பேரும் இப்போ நகர்வலம் போறாங்க. வேஷம் போடுறதுல வந்து மகேந்திர சக்கரவர்த்திக்கு நிகர் வேற யாருமே இந்த பூலோகத்துல இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கச்சிதமா என்ன பண்ணுவாரு, மாறு வேஷம் போட்டு இந்த நகர வலம் வருவாரு. அவங்க 2 பேர் தான் போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருந்த பரஞ்சோதி கேக்குறான், அது சரி அவங்களால எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே புத்த பிக்ஷு சொல்றாரு, நீதான் அந்த யானை மேல வேலை எரிஞ்சவன்னு தெரிஞ்சா உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. ஏன்னா மாமல்லர் இருக்காரு இல்லையா, அதாவது நரசிம்மர் இருக்காரு இல்லையா, அவரை பொறுத்தளவுல அவரை விட பெரிய வீரர் இந்த பரத கண்டத்திலே, அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவரு. அப்படிப்பட்ட ஒரு கண்ணுல மட்டும் நீ மாட்டி இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு புத்த பிக்ஷு. உடனே நம்ம பரஞ்சோதி சொல்றான், என்ன சொல்றான் பாருங்களேன், சண்டைன்னு வந்துட்டா நான்லாம் யாருன்னே பார்க்க மாட்டேன், அது சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரிதான், சக்கரவர்த்தியோட பையனா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்றான். உடனே புத்த பிக்ஷு வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு, ஆமா நீ இவ்வளவு பெரிய வீரனா இருக்கிறதே பெரிய ஆபத்து தானே அப்படின்றாரு. நீ வேலை எரிஞ்சதுனாலதான் யானைக்கு மதம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து என்ன பண்ணுவாங்க, சிறையில தூக்கி போட்டுருவாங்க, அது ஒரு ஆபத்து தானே அப்படின்றாரு. இப்ப பரஞ்சோதிக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவன் அந்த சுமை தாங்கி கல்ல வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் பேசிட்டு இருந்ததை கேட்டான் பாத்தீங்களா. அதாவது ஒரு பையன் வந்தானா, அவன் வேலை எரிஞ்சதுனால தான் யானைக்கு மதம் பிடிச்சுதான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களா. அப்ப இவனுக்கு என்னன்னா, ஒருவேளை இதையே இந்த பொய்யையே உண்மையாக்கிருவாங்களோ, அதை வச்சு நம்மள தண்டிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. புத்த பிக்ஷு அந்த நேரத்துல ஒரு சம்பவத்தை சொல்றாரு. உன்ன மாதிரியே ஒரு இளைஞன் வந்தா காஞ்சி மாநகருக்கு, மயூர சன்மன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல அவன் மேலையும் பொய் வழக்கு சாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஜெயில அடைச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்றான் பரஞ்சோதி. அப்போ வந்து புத்த பிக்ஷு சொல்றாரு, அவன் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு தனியா அவனுக்குன்னு ஒரு அரச வந்து ஸ்தாபிச்சு இந்த பல்லவர்களை எல்லாத்தையுமே பழிக்கு பழி வாங்கினா, அந்த மயூர சன்மன் மாதிரி நீயும் தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. பரஞ்சோதி இப்ப சொல்றான், அடிகளே இந்த ஆபத்துக்கள் எல்லாம் இருக்கட்டும், எனக்கு இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன தெரியுமா, ரொம்ப பசிக்குது, பசியை விட பெரிய ஆபத்து உண்டா, சாப்பாடு போடுங்க அப்படின்றான். உடனே என்ன பண்றாரு புத்த பிக்ஷு, அவனை மடப்பள்ளிக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு தாழ்வாரத்துக்கு அழைச்சிட்டு போய், பரஞ்சோதி நீங்க படுத்துக்கோ, உனக்கு ஒரு நாளிகை நேரம் கொடுக்குறேன், நீ படுத்துக்கோ, காலையில நம்ம என்ன செய்யணும், இந்த கோட்டையில இருந்து போயிடணும், இல்லைன்னா ஆபத்து தான் அப்படின்றாரு. பரஞ்சோதி என்ன பண்றான், நல்லா சாப்பிட்டாச்சு, அடுத்தது என்ன வரும், தூக்கம் வரும். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான், கண் அசருது, தூக்கம் வருது, படுத்துட்டான். எப்படி கல்கி முடிக்கிறாரு, நித்ரா தேவி அவனை ஆட்கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. ஆக மொத்தத்துல யாரு, பரஞ்சோதி வந்து விடுதலை அடைஞ்சாச்சு. விடுதலை அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. பரஞ்சோதி விடுதலை அடைஞ்சாச்சு. எப்படி அடைஞ்சிருக்கிறான், புத்த பிக்ஷு வந்து காப்பாத்திருக்கிறாரு, அதாவது நாகநந்தி வந்து காப்பாத்திருக்கிறாரு. குதிரையில 2 பேர் போனாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பா இவன் தான் பரஞ்சோதின்னு தெரியுமா தெரியலையா அப்படின்றதெல்லாம் அடுத்து வர அத்தியாயத்துல நமக்கு தெரிய வரப்போகுது. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கலாம். நிச்சயமா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிவகாமியின் சபதம் அப்படின்ற கதையை வந்து நம்ம வீடியோ மூலமா சொல்லிட்டு இருக்கிறோம். பிடிச்சிருந்தா நிச்சயமா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். நம்முடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் இன்னும் வீடியோவில் வரவிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.